எம்சிஆர் காணிக்கு இனிய காலை வணக்கம். நான் உங்கள் கௌதமன். நம்ம இப்போ கரூர் காக்காவாடியில் இருக்கிறோம். போன வாரம் நம்ம இந்த பீக்க விதைகள் வந்துட்டு நம்ம இங்கே ஊனியிருந்தோம். இப்போ ஒரு வாரம் ஆச்சு சரியா. பீக்க விதைகள்லாம் எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள். முளைச்சி இப்போ 3 இலைகள் விட்டுருச்சு. இதில் வந்துட்டு நம்ம இப்போ இந்த ஒரு வாரத்தில் நம்ம இதுக்கு என்ன இடுபொருள் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பீக்க விதைகள் எப்போவுமே போட்டு முளைச்சோன்னே அடி தான் முதல்ல எடுத்தோடனே ஒரு 3 to 4 நாளில் சூடோமோனாஸ் அல்லது விரிடி கீழே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம மேலே 2 இலைகள் வந்ததுக்கப்புறம் ஸ்ப்ரே வந்துட்டு வெட்டிசிலியம் லக்கானி, பவேரியா இந்த 2 கலந்து அல்லது ஆக்டினோமைசிஸ் இந்த 3ல் ஏதோ ஒரு 2 பொருளை கலந்து நம்ம மேலே ஸ்ப்ரே கொடுத்துடணும். இது வந்துட்டு நம்ம ஆரம்ப காலத்துலேயே செஞ்சிடணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் பூச்சிகள் தொல்லை இல்லாத செடிகள் வரணும். இப்போ நம்ம இப்போ 3 இலை விட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா, நோய் இருக்குது இல்லை அதை வாரத்துக்கு முதல்லையே தடுக்கிறதா இயற்கை விவசாயம். ஸோ இப்போ இந்த ஆரம்ப காலத்தில் வந்துட்டு இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, வைரஸ் வரும். வைரஸ் தாக்குதல் வராது இருக்கணும் அப்படின்னா நம்ம இதுக்கு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்துட்டு மருந்து இது ரெடியாக இருக்குது, எடுத்துகிட்டு வந்துட்டோம். பர்ஃபெக்ட் ஒரு டேங்க்கு மோரில் நாளே 20 மில்லி ஊற்றி 1/2 லிட்டர் மோரில் 15 லிட்டர் டேங்க்கு 10 லிட்டருக்கு 1/2 லிட்டர் மோரில் பர்ஃபெக்ட் வந்துட்டு வைரஸ் வராது இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்காண்டி நம்ம ரெடியாக போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதை இன்றைக்கி காலையில் நம்ம இப்போ எர்லியராக ஸ்ப்ரே பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு கூட நம்ம வளர்ச்சிக்காகவும் நியூஆல்கி போலியோ ஸ்ப்ரே அதையும் நம்ம கலந்துக்க போகிறோம். ஒன்று பூச்சியை கண்ட்ரோல் பண்ண, 2வது வளர்ச்சியை தோன்றதுக்கு. இந்த 2 வேலையும் இப்போ பண்ணுறோம். அடுத்து நம்ம இதுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி ஈவினிங் என்ன பண்ணுறோம்னா, ஹியூமிக் தரைவெளி நம்ம ஹியூமிக் கொடுக்குறோம். இந்த வாரம் இதுதான் இதுக்கான இடுபொருட்கள் அட்டவணை. இது முடிச்சோடனே நம்ம அடுத்து இன்னும் ஒரு வாரத்தில் நெக்ஸ்ட் வீக் நம்ம இந்த கொடிகள் வந்துட்டு எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். பீக்க விதை விவசாயம் பண்ணுறீங்க, இயற்கை முறையில் எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு இடுபொருட்களும் ஒவ்வொரு வாரமும் நம்ம இதில் நம்ம சொல்லுவோம். எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறது, என்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறோம், எவ்வளோ அந்த பிரச்சனைகள் என்ன வரும், எப்படி நம்ம அதை சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மொத்த டீட்டெயிலும் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.